நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாளுக்கு நாள் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் மழை பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்க, மறுபுறம் சாலைகள், வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி குறுக்கே அமைந்திருந்த மண்பாதை வெள்ளத்தில் மூழ்கியதால் மங்களம் கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் அவசரமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கில் ஆபத்தை உணராமல் முழங்கால் அளவுக்கு பாய்ந்தோடும் வெள்ளத்தை கடந்து செல்கின்றனர். விழுப்புரம் சாலாமேடு சர்வேயர் நகரில் உள்ள SC/ST மாணவர்களுக்கான அரசு விடுதியை மழை வெள்ளம் மூழ்கடித்தது. விடுதி வளாகம் முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் உள்ளே செல்லவோ வெளியே செல்லவோ முடியாத சூழல் நிலவுகிறது. இதனால் விடுமுறை முடிந்து மாணவர்கள் விடுதிக்கு திரும்பும் முன் தண்ணீரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதேபோல விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 3000 ஏக்கர் பரப்பிலான உப்பளம் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது. வெள்ளம் முழுவதுமாக வடிய குறைந்தது 4 மாதங்கள் ஆகிவிடும் என வேதனை தெரிவிக்கும் பணியாளர்கள் அதுவரை சுமார் 2000 பேர் வேலையின்றி தவிக்கும் சூழல் உள்ளதாக குமுறுகின்றனர். இதேபோல கள்ளக்குறிச்சியிலும் மழை பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக மணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செந்நிறத்தில் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் ஆற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணைகளை திறந்து ஏரியில் தண்ணீர் நிரப்பிட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த சொரையப்பட்டு கிராமத்தில் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். முறையான வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படாத காரணத்தினால் தண்ணீர் தேங்கியதாக புகார் கூறும் மக்கள் இதுவரை எந்த அதிகாரியும் வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பகுதியில் 3 நாட்களாக வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. வட்டிக்கு பணம் வாங்கி செலவு செய்த நிலையில் ஒரே இரவில் அனைத்தும் நாசமானதால் செய்வதறியாது விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.